தமிழகத்தில் 8 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக திருச்சியில் 103.82 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், மதுரையில் 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் சற்று நிம்மதியடைந்துள்ளனர். சென்னையில் பிற்பகல் வரை வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலைக்கு மேல் கனமழை வெளுத்து வாங்கியது. திடீர் மழையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். சென்னையில் கனமழை பெய்த நிலையில் விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடைத்தன. சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்களும் தாமதமாக புறப்பட்டு சென்றன. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 55வது கூட்டம் ஆணைய தலைவர் எல்கே ஹல்தர் தலைமையில் நாளை கூடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை காலை காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் நடைபெறும் நிலையில் பிற்பகலில் காவிரி மேலாண்மை ஆணையம் அவசரமாக கூடுகிறது. வரி விதிப்பு, பிற சட்டங்கள் திருத்த மசோதா நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றும். யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு நுகர்வோர் எந்த கட்டணம் செலுத்த தேவையில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கமளித்துள்ளார். தீர்ப்பாயங்களின் செயல்பாடுகளை முறைப்படுத்தவும் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரவும் புதிய சீர்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றும். உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி 16 முக்கிய தீர்ப்பாயங்களை கண்காணிக்க தேசிய தீர்ப்பாய ஆணையம் அமைக்க மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்பு மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டார் அமைச்சர் அருண்ராஜ். முதலிடத்தில் விழுப்புரத்தைச் சேர்ந்த வேங்கடபதியும், 2வது இடத்தில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஸ்ரீனிகாவும் உள்ளனர். மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி இணைய வழியில் நடைபெறும் என்று அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சிறப்பு பிரிவு மாணவர்கள் மற்றும் 7.5 விழுக்காட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு மட்டும் நேரடியாக சென்னை ஓமந்தூரார் பன்னோக்கு அரசு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெறும் என்று கூறியுள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரமும் அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும். தமிழ்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என மத்திய அரசின் அறிவிப்பாணையில் வற்புறுத்தவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து குறித்த தீர்மானத்தை ஆதரித்தவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் நன்றி தெரிவித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவு. தீர்மானம் நிறைவேற்றிய நாள் வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மற்றும் பெருந்திரள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி சென்னை மாநில கல்லூரியில் நாளை நடைபெறுகிறது. இதில் முதலமைச்சர் விஜய் கலந்து கொண்டு மாணவர்களுடன் இணைந்து போதைப் பொருள் தடுப்பு உறுதிமொழியை ஏற்கிறார். தமிழக சட்டப்பேரவை விதிகளின்படி செல்போனை உள்ளே கொண்டு வரக்கூடாது என உறுப்பினர்களுக்கு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். IUML சேர்ந்த அமைச்சர் ஷாஜகான் செல்போனை பார்த்து குறிப்புகளை வாசித்த நிலையில் சபாநாயகர் பேரவை விதிகளை நினைவூட்டினார். காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற முத்துப்பாண்டி ராஜாவுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை. தமிழ்நாடு அரசு சார்பில் 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகைக்கான காசோலையை முதலமைச்சர் விஜய் வழங்கினார். நகராட்சித்துறை அதிகாரிகள் முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை கடிதம் அளித்தும் KN நேருவை
திமுக அரசு பாதுகாத்தது என தமிழக அரசு பரபரப்பு வாதத்தை முன்வைத்துள்ளது. வழக்கு பதிவு உத்தரவை எதிர்த்த KN நேரு மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். சட்டமன்றத்தில் வாதங்களை வலுவாக முன்வைக்கவும் ஆளுங்கட்சிக்கு வலுவான பதிலடியை கொடுக்கவும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஸ்டாலின் அறிவுறுத்தல். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் காங்கிரஸ் நாடகம் நடத்துவது ஏன் என திமுக MP தயாநிதி மாறன் கேள்வி எழுப்பியுள்ளார். தான் ஆளும் மாநிலங்களில் தொகுதி மறுவரையறை குறித்து காங்கிரஸ் அமைதி காப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவம் 14,500 கோடி ரூபாய் அளவுக்கு தேச சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். எதிரிகள் ஒரு அடி கை நீட்டினால் நாம் 4 அடி திருப்பி கொடுத்துள்ளோம் என்றும் அவர் கூறினார். இந்தியாவுக்கான மொத்த செலவு $408 மில்லியன் என்ற ஆய்வறிக்கை சொல்லுகிறது. பாகிஸ்தானுக்கான மொத்த செலவு $1.5 பில்லியன். எந்த அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம். மேஜர் மதன்குமார் அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு இந்த கினட்டிக் ரெஸ்பான்ஸ்ல, அதாவது ஒரு எனிமிக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதில் என்பது ஒரு அறைக்கு ஒரு அறைக்கு 4 அறை கொடுத்திருக்கின்றோம். ஏன்னா அடுத்த முறை இது போன்ற ஒரு விபரீதமான விளையாட்டுல அவங்க இறங்கக்கூடாது என்பதற்காக கினட்டிக் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறாங்க. அதையும் மேஜர் மதன் அவர்கள் மிக சிறப்பாக சொல்லியிருக்கின்றார்கள். தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவதற்காக சட்டமன்றத்தில் இயற்றப்பட்டுள்ள தீர்மானத்திற்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தீர்மானத்தை ஆதரித்து துணை நின்ற அனைத்து கட்சிகளுக்கும் அவர் நன்றி கூறியுள்ளார். இன்சூரன்ஸ் மோசடி வழக்குகளை விசாரிப்பதற்காக சிறப்பு புலன் விசாரணை குழு அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் பாதிக்கப்படுவதாக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு புலன் விசாரணை குழு அமைக்க அறிவுறுத்தல். பழனி கௌமாரா மடத்திற்கு சொந்தமான 150 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆக்கிரமிப்பு என வழக்கு. இந்து அறநிலையத்துறை ஆணையர் திண்டுக்கல் ஆட்சியர் பதிலளிக்க மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் அழிக்கப்பட்டுள்ளன. காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை அழித்து நடவடிக்கை. ஜார்க்கண்ட் அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய போட்டித் தேர்வுகளில் வினாத்தாள் கசிந்த விவகாரம். மாணவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து ஜார்க்கண்ட் தேர்வாணையத்தின் முன்னாள் தலைவர் கியாங்டே கைது செய்யப்பட்டார். உத்தரகாண்ட் மாநிலம் சாமோலி மாவட்டத்தில் உள்ள நீட்டி பள்ளத்தாக்கில் திடீரென பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தண்ணீரும் சகதியும் கலந்து பெருமளவிலான வெள்ளப்பெருக்கு சீறி பாய்ந்த நிலையில் அருகில் இருந்தவர்களும் தப்பி பிழைக்கும் பதைபதைக்க வைக்கும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. கொலம்பியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. ரிக்டர் அளவில் 7.4 பதிவான நிலையில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன.